வணக்கம்மா. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அழுத்திடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி செய்ய போகிறது பொட்டுக்கடலை லட்டு, மாலாடுன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது சத்து மிக்க ஒரு உருண்டை. இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? இதுக்கு வெல்லம், நாட்டு சக்கரை ஒரு 1/4 கப் எடுத்துக்கிறேன், பொட்டுக்கடலை ஒரு 1/2 கப் எடுத்துக்கிறேன், ஏலக்காய் ஒரு 3-4 எடுத்துக்கலாம். அடுத்தது முந்திரி பருப்பு ஒரு 1/4 கப்பில் பாதி அளவுக்கு எடுத்திருக்கேன். நெய் எடுத்திருக்கேன், அது ஒரு 1/4 கப் அளவுக்கு போதுமானது. இப்போது பொட்டுக்கடலையை கொஞ்சம் நமத்து இருந்தால் கூட அதை லேசாக வறுத்தோன்னா நல்லா கொஞ்சம் பொறபொறன்னு ஆகிடும். அதனால் வறுத்து எடுத்துக்குவோம். பெருஞ்சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அதை மிக்சியில் போட்டுறேன். இதோட நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். நான் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறனால இன்றைக்கி அதை எதுவும் சுத்தப்படுத்தலை, அப்படியே போட்டுறேன், நேரடியாகவே போட்டுறேன். 1/4 கப்பு. இது ஒரு 4 ஏலக்காய். இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். அந்த மாவை கொட்டிக்கிறேன். இனி பிடிக்க வேண்டியதுதான் பாக்கி. இதில் ஒரு வேலையும் நமக்கு அதிகமாக கிடையாது. கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். முந்திரி பருப்பை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அதை அந்த மாவுலேயே ஊற்றிக்கலாம். நெய், முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை, ஏலக்காய் எல்லாம் சேரும்போது ரொம்ப மணமாக இருக்கும். நெய்யோட வாசனையோடு அந்த பொட்டுக்கடலை மாவை சாப்பிட்றதுங்கிறது அவ்வளோ இதுவாக இருக்கும். சத்துமிக்க உணவும் கூட. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ கிருஷ்ண ஜெயந்தி வருது, அதுக்கு நீங்கள் கிருஷ்ணருக்கு இதையும் செஞ்சு வைங்க. ரொம்ப சுவையாகவும் இருக்கும், நம்ம சாப்பிட்றதுக்கும் சுவையாக இருக்கும், இறைவனுக்கு படைக்கிறதுக்கும் நமக்கு எளிதான ஒரு லட்டு. தேவைன்னா கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். நம்ம இப்போது பிடிச்சி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம எல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம். அந்த அளவு எளிதாக செய்யக்கூடிய ஒரு லட்டு, சத்தான லட்டு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு டிஃபன் என்ன செஞ்சு கொடுக்குறது, சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன கொடுக்குறது அப்படின்னு யோசிக்கிறத விட சட்டுன்னு செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துடலாம். சத்தானதும் கூட. எந்தவித கெடுதலான பொருட்களும் இதில் கிடையாது. உடம்புக்கு கெடுதலான பொருட்கள் எல்லாமே அவர்களுடைய உடம்புக்கு, அதுவும் வளர்கிற குழந்தைங்களுக்கு புரோட்டீன் அதிகமாகவே தேவைப்படும். அதை ஈடுகட்டுற விதமாக இதில் புரோட்டீன் அதிகமாகவே இருக்குது. அதனால் பொட்டுக்கடலை உருண்டை செய்கிறத விட இந்த பொட்டுக்கடலை லட்டை நம்ம உடனடியாக செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துடலாம். 1/2 கப் பொட்டுக்கடலைக்கு ஒரு 10 லட்டு வரும். ஹெல்த்தியான இந்த லட்டை உடனடியாக செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணி வச்சுருங்கம்மா. அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள்.